ஒரு ஆவிக்குரிய பெண்ணா இருந்தா உங்க கண்கள் நோக்க வேண்டிய இடம் உன்னதமான தேவனை தான் நோக்கி பார்க்கணும். நேரம் கிடைக்குதா, தேவனை நோக்கி பார்க்கணும். நேரம் கிடைச்ச உடனே டிவி ஆன் பண்ணி அங்க சீரியலை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்புறம் மொபைல் ஆன் பண்ணி யூடியூப்ல தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. நல்ல செய்திகள் எல்லாம் கேளுங்க. உங்க கண்கள் சுத்தமாக வேணும். வாலிப பிள்ளைங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு விசேஷமா சொல்றேன். எத்தனை பேர் வாலிப பெண் பிள்ளைங்க வந்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்களா? சரி. உங்களுக்கு உலகத்துல சோதனையே எது தெரியுமா? இந்த கண்ணு தான். ஒரு ட்ரெஸ் யாராவது அழகா போட்டு வந்துட்டா உடனே மனசு சொல்லுது, அடுத்த முறை இந்த ட்ரெஸ் எடுத்து இன்னைக்கு போய் அம்மாட்ட கேட்டே ஆகணும். எத்தனை முறை கேட்டா கூட அம்மா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இப்படி ட்ரெஸ் எடுத்துற மாட்டேங்கிறாங்க. அப்போ கண்கள் இந்த உலகத்தை சுத்தி உள்ளதை பார்க்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க கண்களை திருப்பணும் ஆண்டவர் மேல. உங்க கண்களை நேசர் மேல திருப்பணும். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. என் கண்கள் கண்ணீர் ஊற்றா மாறட்டும் ஆண்டவரே. உங்க நேரம் கிடைக்கும் போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடும்படி உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை தொழுது கொள்கிறேன், உங்களுடைய வேதத்தை நான் படிக்கிறேன். இன்னைக்கு உங்க கண்கள் இதைத்தான் பார்க்கணும். சில வேளைகளில் நம்ம இருக்கிற இடத்தை விட்டு உலகத்துக்குள்ள வந்துட்டாலே கண்ணு எதையெல்லாமோ பார்க்குது. திருமணமான பெண்களாகி உங்களுக்கும் சொல்றேன், சபலங்கள் என்பது வாழ்க்கையில எந்த வயசுலையும் வரும். முக்கியமா உங்க கணவரை விட்டு பிரிஞ்சு வேற இடத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பிசாசு அப்பதான் உங்களை டெம்ப்ட் பண்ணுவான். ரொம்ப அன்பா பேசுற ஒரு நபரை உங்கள்கிட்ட அனுப்பி, நான் உன் பிரதர் மாதிரி அப்படிலாம் சில பேச வைப்பான். எத்தனை பெண்கள் விழுந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? இதுல திருமணமான பெண்கள் வேலை ஸ்தலங்கள்ல ஒரு பெண் சொல்ல, ஐயோ என்னால ஐ காண்ட் ரெசிஸ்ட் இட் அப்படிங்கிறா. ஏன்? உனக்கு ஒரு புருஷன் இருக்கிறார். எஸ், ஐ ஹேவ் மை ஹஸ்பண்ட். எனக்கு புருஷன் இருக்கிறார். பட் என் வேலை ஸ்தலத்துல அந்த நபரோட பேசுறது ஐ காண்ட் ரெசிஸ்ட் இட் அப்படிங்கிறா. அப்ப நான் சொன்னேன், நிறுத்து வேலையை. ஒன்று லீவ் போட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி உன்னை சரி பண்ணிட்டு வேலைக்கு போ. இல்லாட்டி உனக்கு அந்த வேலையே வேண்டாம். உன்னை நேசிக்கிற ஒரு புருஷன் இருக்கும்போது நீ எப்படி இன்னொருவன் மேல் நினைவாய் இருப்பாய்? அன்பு சகோதரிகளே, உங்க கண்களை சுத்தமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு உலகமே எதுல விழுந்து கிடக்க தெரியுமா? இந்த கண்களில் தான். காண்கிற காட்சிகள், பார்க்கிற காரியங்கள், பழகுகிற மனிதர்கள் எல்லாருமே போய் பார்வையில தான் விழுந்தாங்க. சிம்சோன் சொன்னா, நான் அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், அவள் என் பார்வைக்கு எப்படிப்பட்டவள், ரொம்ப பிரியமானவள். கடைசியில கண்ணுக்கு எது பிரியமா இருந்தோ அதுவே அவனுக்கு கண்ணியா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம கண்களை சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண் வந்தா, கண்ணு நிறைய கண்மை போட்டு வந்தா. நான் கேட்டேன், நீ விசுவாச பெண் இல்லையா? நீ என்ன கண்ணில் கண்மை போட்டு வந்திருக்கிற? அது எங்க அக்கா போட்டு விட்டாங்க அப்படின்னா. யார் போட்டு விட்டாங்க? அக்கா. நீ தூங்கும்போது போட்டாங்களோ அப்படின்னு கேட்டேன். தூங்கும்போது அம்மா போட்டாங்க? இல்லை, நான் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் போட்டாங்க. அவ கிரேஸ்ஃபுல் ஃபேஸில் இந்த கண்களுக்கு மைய போட்டு பார்த்த உடனே அது நல்லாவே இல்லை. நீங்கள் ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ஏற்கனவே கண்ணுக்கு மை போட்டு தான் நீங்கள் உங்களை அழகுபடுத்தணும்னு கிடையாது. ஸ்திரீகளே, உங்க கண்கள் சுத்தமா இருக்கட்டும். எக்ஸ்டர்னலாவும் சுத்தமா இருக்கட்டும், இன்டர்னலாவும் சுத்தமா இருக்கட்டும். ஆலயத்துல முழங்கால் போட்டா கண்ணை மூடி கர்த்தரை ஆராதிக்கணும். ஜபத்துல முழங்கால் போட்டா கண்கள்ல கண்ணீர் வழியணும். உங்க கண்கள் பரிசுத்தமா இருக்கணும். தேவையற்றதை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த மனுஷன்ட்ட உள்ள குறைவுகளை பார்க்கவே கூடாது. சில வேளைகள் நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்த வாலிப பிள்ளைங்களை பார்த்தோன்னே, என்ன பேண்ட் இப்படி போட்டு வரான் இடுப்புக்கு கீழே, என்ன ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு வரா, அது குறையா இருந்தா கூட அப்படி தோள் மேல கை போட்டு, பாரு நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஆனா அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லப்பா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டீங்கன்னா உடனே இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிடும், மாறிடும். மாறாக இன்னொருத்தட்ட போய், அவங்க பொண்ணை பார்த்தீங்களா வளர்த்து வச்சிருக்கிற விதத்தை, அது சர்ச்சுக்கு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க கண்ணு தூய்மையா இருக்கணும். அதுல குறை காண்கிற கண்களா இருந்தா இன்னைக்கு அந்த பலவீனத்தை பலிபிடத்தில் வைங்க. மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள குற்றங்களையே பார்க்கிற கண்ணா இருந்தா அந்த பலவீனத்தை வைங்க. சிலருக்கு வீட்டுக்குள்ளேயே சோதனை. மதரின்லா எதை செஞ்சாலும் குற்றம். ஒரு அம்மா சொல்லுச்சு, அம்மா நான் வீட்டில் நின்னாலும் குற்றம், எந்திரிச்சாலும் குற்றம், குழந்தைய தொட்டா கூட நீங்கள் சுத்தமாலாம் கவனிக்க மாட்டீங்க, கொடுங்க குழந்தைய அப்படின்னு வாங்கிக்கிறாமா. நான் கொஞ்சம் பால் ஊத்துறேமா அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கெல்லாம் ஊற்ற தெரியாது, நாங்கள் ஊற்றிக்கிறோன்னு சொல்கிறா. அவங்களுக்கும் பேர பிள்ளை தானே, உனக்கு பிள்ளை போல அவங்களுக்கும் அதுக்கு பேர பிள்ளை தானே. அப்போ அவங்க எதை செஞ்சாலும் குறை சொல்லாதீங்க. அதே போல டாட்டர் இன் லாஸ் எதை செஞ்சாலும் குறை சொல்லாதீங்க. இட் இஸ் a sin. இன்னைக்கு உங்க கண்கள் அவ செய்யற நல்லதை பார்க்கட்டும். குடும்பத்துல நல்லதை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வீடு ஒரு சந்தோஷ கூடாரமாய் மாறும். நீங்க குடும்பத்தை கட்டுகிற பெண்களாய் மாறுவீர்கள்.